மக்களை எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை ஒரு இறக்கத்தில் நான் நல்லா இருக்கிற மக்களை, நீங்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கர்நாடகாவில் ஒரு பேக் வாங்குறதுக்கு ஒரு பையன் போயிருக்கிறான். அந்த கர்நாடகாக்காரன் அந்த பையன் போயிருக்கிறப்பல அந்த பையன் போய் கேட்டுக்கிறப்பல எனக்கு பேக் வேணும்னு. பேக்கில் அந்த பிள்ளை ஹிந்தியிலே சொல்லியிருக்குது. அப்போ சொன்னேன்னா உனக்கு கன்னடம் தெரியாதான்னு அந்த பையன் கேட்க, அந்த ஆள் கேட்க, அப்போ அவர் சொல்கிறா எனக்கு கன்னடம் தெரியும், ஆனால் அவங்ககிட்ட பேச மாட்டேன், ஹிந்தியில் தான் நான் பேசுவேன் அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லை உனக்கு கன்னடம் தெரிஞ்சு பேச தெரியல, பேச தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஹிந்தியில் பேசுகிற கன்னடம் தெரியுமா, கன்னடத்தில் பேசணும், அப்படியே பேச முடியாதுடா நாயை, நீ என்னடா பண்ண, வீடியோ எடுத்து என்ன வேணாலும் பண்ணி கிடப்போடான்ட்டு. இப்போ தான் மக்களை ஆரம்பம். இன்னி என்னை எல்லாம் தூண்டி விட்டுருக்குறாங்க. அங்கெல்லாம் மேலே இடத்துல வந்து நீ ஹிந்தியில் தான் பேசணும், ஹிந்தியில் தான். அதான் ஒரு சைனாக்கார் பொண்ணு நேற்று வீடியோ போட்டு பாருங்கள். நாங்கள் வந்து நான் வந்து தமிழனே கிடையாது, ஆனால் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், நான் தமிழ் தான் பேசுவேன். தமிழுக்கு அடுத்து இங்கிலீஷ் ஒழிக்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்கிது? எனக்கு அடுத்த மொழி இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ் கட்டாயம் வேணும். ஹிந்தி எனக்கு வந்து இப்படின்றுச்சு. அப்போ வந்து என்னென்னா ஹிந்தியெல்லாம் வெறுக்கிறாங்க, நீங்கள் கட்டாயப்படுத்தி நோக்கிறீங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு தூண்டி விடாமல் அந்த பிள்ளை அந்த மாதிரி பேசுமா? அவ்வளோ தைரியமா? அதுக்கப்புறம் எல்லாம் அந்த வீடியோ வந்து ப்ராப்ளமாகி அப்புறம் அந்த வீடியோக்காரங்க ஓனர் வந்து பொதுமக்களுக்கு முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டு இந்த பிள்ளைகிட்ட வந்து எல்லாம் கேள்வி கேட்குறான். அப்போ மூஞ்சி விற்று இது அவனை பட நாயின்னு சொல்லிட்டு இது நாய் மாரி உட்காந்துருக்குது, முழிச்சிட்ருக்குது. புரியுதுங்களா மக்களை? நமக்கு வந்து நம்ம புரியாமல் இருக்கிறோம், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு புரியாமல் இருக்கிறோம். ஒவ்வொரு தமிழனும் சிங்கப்பூருக்கு ஓடி போய் சிங்கப்பூரை வளர்ச்சி அடைக்க செஞ்சான். ஒவ்வொரு தமிழனும் போய் சிங்களத்தில் போய் என்ன இலங்கைக்கு போய் இலங்கையை உருவாக்கினான், அங்கேருந்து அடிச்சு துரத்திட்டாங்க. பர்மாவுக்கு போய் பர்மா உருவாக்கினா அங்கே அவங்க அடிச்சு துரத்திட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுட்டு கடைசியில் இவங்களையும் கொண்டு வந்து உருவாக்கி விட்டுட்டுருக்குறாங்க. நீங்கள் கடைசியில் தமிழ்நாட்டில் எங்கே போய் நிற்க போகிறான்னு நமக்கு ஒன்றும் புரியலை. இப்போ தான் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்குது. நாங்கள் ஹிந்தி தான் பேசுவோம், நீங்கள் ஹிந்தியில் பேசுங்க அப்படி இப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் வந்துட்டாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் முழிச்சுக்காங்க மக்களை. இனி வரைக்கும் நம்ம வீடுங்க கூட கிடைக்கிறதில்ல வாடகைக்கு, அது தெரியுமா? ஹிந்திக்காரங்கிட்ட தான் வீடு கொடுக்குறாங்க. 4 பேர் 5 பேர் உட்காந்து வாடகை எவ்வளோ கட்ட கொடுக்குறான்ட்டுருக்காங்க. அவன் பகலெல்லாம் போய் என்ன பண்ணுவான், திருடுவான். ராத்திரி ஆனால் வீட்டில் இருந்திருப்பான். அப்போ அவங்களுக்கு என்ன எவ்வளோ ரேட்டாலும் அவன் கொடுப்பான். நீங்கள் கொடுக்க முடியுமா? நான் கொடுக்க முடியுமா? அது புரியாமல் தான் தமிழ்நாட்டில் ஜனங்க வந்து முழுகி கிடக்குறாங்க, பணத்துலேயும் இதுலேயும் முழுகி கிடக்குறாங்க. முழிச்சுக்காங்க. இனி என்ன நடக்க போதோ தெரியாது. தமிழ்நாட்டுக்கும் சரி கர்நாடகாவுக்கும் சரி. இப்போ கர்நாடகா ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் கோவில்பட்டியில் வந்து ட்ரெயினில் வந்து ஹிந்தியில் பேசி ஹிந்தியில் டிக்கெட் வாங்குன்றான் நம்ம. அப்போ அதை சொல்லுவாங்களே, நக்கிற நாய்க்கு செக்கி அது சிவலிங்கம் எதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதுங்க வந்து பொழைக்க வந்துட்டு இங்கே வந்து நம்மளை வந்து அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்குது. ஒழுங்காக நீங்கள் பார்த்துக்காங்க, அவ்வளோதான் உங்களுக்கு சொல்ல முடியும். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எப்படியோ அது ஏதோ பள்ளியில் பொழைச்சிக்குவேன். உங்களோட நிலைமை நினச்சி பாருங்க. நம்ம வர அடுத்த சந்ததிகளை வந்து எப்படி வாழப்போகுது, இவங்களோட சேர்ந்து இவங்களுக்கு திருட வேண்டியது தான். பார்த்துக்காங்க.